ரவிசங்கர் சார், இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் எப்படி அரசு அணுகி இருக்க வேண்டும்? சார், இது வந்து ரொம்ப ஒரு ட்ரிக்கி சிச்சுவேஷன் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதாவது கர்நாடக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தோடு இணைந்து அவங்க ஊரில் இருக்கிற அந்த மாம்பழ விவசாயிகளுக்கு 4000 ரூபாய் அந்த ஒரு இதுக்கு கொள்முதல் விலை மாதிரி கொடுத்து எடுத்திருக்காங்க. 4000 ரூபா எவ்வளவுக்கு? 4000 ரூபாங்கிறது ஒரு டன்னுக்கு குவிண்டால் ஓகே, அதுக்கு எடுத்திருக்காங்க. ஸோ டன்னுன்னா அப்போ 1000, அப்போ ஒரு கிலோ வந்து இது வரும் 4000 ரூபான்னு எடுக்கும். சரி, ஏதோ உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 40,000 ரூபாய் 10 கிலோ. ஆந்திரா வந்து 12,000 ரூபாய். அடையப்பா, 12,000 ரூபாய் கொடுக்க 4000 ரூபாய் இது ப்ளஸ் 8,000 ரூபாய். இதே வந்து ரெண்டு பேருமே அவங்க மட்டும் கொடுக்கல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடு சேர்ந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி இவங்க பண்ணும்பொழுது தமிழக அரசாங்கம் உங்களுக்கும் தெரியும், இந்த ரூபா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. பொதுவாகவே இந்த மாம்பழ இதெல்லாம் நீங்கள் ஹெக்டேர் பயிரிடும்பொழுது இந்த தடவை 1,26,000 லேக், அதான் 1,26,000 ஹெக்டேரில் பயிரிட்டிருக்காங்க மாம்பழம். அதில் வந்து 9,25,000 மெட்ரிக் டன் மாம்பழம் வந்து இது வருது அறுவடை. ஆனால் 40% தான் அறுவடை பண்ணி மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு தமிழ்நாட்டில். இன்னொரு 60% இருக்குது. இந்த 40% வந்ததே அந்த அளவுக்கு விளைவீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு. ஸோ இது வந்து அரசாங்கத்துக்கு, தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு வார்னிங் சிக்னலாக பார்த்துருக்கணும். பக்கத்து மாநிலம் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், இது வரைக்கும் வச்சுங்க. தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், இதுக்கு பக்கத்தில் கர்நாடகாவில் அவங்க வந்து மத்திய அரசாங்கத்தோட, கர்நாடகா காங்கிரஸ் அரசாங்கம், இது மத்தியில் பிஜேபி, அவங்களோட சேர்ந்து ஒரு கூட்டுறவு இது மாதிரி எடுத்து நீங்களும் நானும் பாதி பாதி போடுற மாதிரி 60-40 என்ன ரேஷியோன்னு சொல்லலை, ரெண்டு பேரும் சேர்ந்து கொள்முதல் 4000 ரூபாய்க்கு எடுத்து பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஆனால் அதே மாதிரி முன்னாடியே ஆந்திரா சொல்லிட்டு அவங்க பண்ணும்பொழுது தமிழக அரசாங்கம் நீங்கள் ஏன் பண்ண முடியல? இவங்க தமிழக அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்க, ஜூன் 20ஆம் தேதியிலிருந்து முன்னாடியே கூப்பிட்டு பேசிவிட்டோம். யாரோட? இந்த மாம்பழத்தை அந்த பதப்படுத்தி ஷார் எடுக்கிறாங்க இல்லையா, அதில் முக்கால்வாசி அவங்க எல்லாமே ப்ரைவேட் இதில் இருக்கவங்க தான், தமிழ்நாடு அரசாங்கத்துடைய கிடையாது, ப்ரைவேட். இவங்க அவங்களோட பேசியிருக்கோம், பேசி அவங்களோட கூப்பிட்டு பேசி நியாயமான ஒரு விலை, இது தட்டி கழிக்கிற போக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நியாயமான விலைங்கிறது வேகுட்டேம் பக்கத்தில் கர்நாடகாவில் 4000 ரூபாய் அவங்களும் ஒத்துட்ருக்காங்க. எங்களுக்கு ஓகே, இது கட்டுப்படி ஆகும், ஒரு குவிண்டாலுக்கு என்னமோ கொடுக்குறாங்க, ஸோ கட்டுப்படி ஆகும் அப்படின்னு அவங்க எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பதப்படுத்தும் இந்த ஜூஸ் தயாரிக்கிற இவங்களோட பேசி நியாயமான விலைன்னு சொல்லாதீங்க. இதுதான் உங்களுக்கு தெரியும், இவங்க ஒரு ஏக்கர் அதில் சாகுபடி பண்ணும்போது எவ்வளவு ஆகும் இவங்களுக்கு இன்புட் விலை, அதுக்கு மேலே they need some amount for survival, அவங்களுடைய சர்வைவல், வாழ்வாதாரம், அதுக்கு இதையெல்லாம் சேர்த்து எவ்வளோ வரும்னு சொல்லி இந்த அமௌண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். மாம்பழ தொழிற்சாலைகள் இல்லை சார் அது எங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுன்னா ஓகே, உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியும்? ஓகே, 3000, 2500, மீதி 1500 அரசாங்கம் நீங்கள் போடுங்க, தமிழக அரசாங்கம் நீங்கள் போடுங்க. அவங்களுக்கு தேவையான அந்த பணம் கொடுக்க வேண்டும். கர்நாடகாவில் செய்ய முடியும், ஆந்திராவில் செய்ய முடியும்னா தமிழ்நாட்டில் ஏன் முடியாது? நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க, நாங்கள் எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க, எல்லாமே அவங்க சரின்னு சொல்லியிருக்காங்க, அவங்க பார்த்துக்கிறேன்னு நோ, அந்த மாதிரி இருக்க முடியாது. நீங்கள் உட்காரணும், அவங்கள கூப்பிட்டு வச்சு நீங்களும் பேசணும், பேசி முடித்து அதை வந்து நல்லபடியாக முடித்து கொடுக்க வேண்டும். ஆனால் இது முடித்து கொடுக்காதனால மாம்பழ விவசாயிகள் அந்த அளவுக்கு பாதிப்பு, மனவேதனையோடு இருக்காங்க. மனவேதனையை தாண்டி பெரிய பாதிப்பு, வாழ்வாதாரமும் பாதிக்கும். இதை வந்து அரசாங்கம் பார்க்க வேண்டும், ஏன்னா அதை தட்டி கழிக்க முடியாது. ஒரு பொருளாதார நிபுணர்கிட்ட நிறைவு கேள்வி. எஸ்தர் தாஃப்லே, ரகுராம் ராஜன், அரவிந்த் சுப்பிரமணியன் போட்டு இன்னைக்கு கூட ஒருத்தர் இருந்தார், எல்லாரையும் போட்டு ஒரு பொருளாதார கமிட்டி அமைச்சு எல்லாத்தையும் நாங்கள் சரி பண்ண போகிறோம்னாங்க. 10 லட்சம் கோடி கடன், 45,000 கோடி, 62,000 கோடி வட்டி கட்டினது இன்றைக்கி 80,000 கோடி ஆயிற்று. அரசாங்கத்தை பற்றி ஒரு வெள்ளறிக்கை இல்லை. நீங்கள் என்ன நடத்துன்றது, என்ன நடந்துச்சு? ஒரு பொருளாதார நிபுணராக எஸ்தர் தாஃப்லே, ஐயோ
அமெரிக்காவில் இந்த எஸ்தர் தாஃப்லே வந்துட்டாங்க, வெள்ளைக்காரன் பொய்யே சொல்ல மாட்டான மாதிரி ஒன்றும் நடக்கல. என்ன சொல்ல வரீங்க? சார் அதாவது எப்படி பெரிய பெரிய ஆளுங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. அவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிந்த இதில் நல்ல ஒரு இதெல்லாம் கொடுப்பாங்க. ஓகேவா? கொடுத்தாங்களா? அவங்க கொடுத்தாங்களா கொடுக்கவில்லையாங்கிறது தெரியாது. அரசாங்கம் தான் சொல்லணும். Correct. இப்போ நீங்க முன்னாடி ஒரு பேசும்போது திருப்புகழ் அவங்க கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. என்ன கமிட்டி? இந்த ஃப்ளட் இதெல்லாம் எப்படி வந்து எஃபெக்டிவா ப்ரிவென்ட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு வெள்ள அபாயம் எல்லாம் அது திருப்புகழ் அவங்க என்ன பண்ணாங்க, கமிட்டி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியாச்சு. ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பிஎம்கே தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி அந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுனாங்க. இதுவரைக்கும் அரசாங்கம் ரிலீஸ் செய்யவில்லை. இதுதான் அரசாங்கம் சொல்லணும், ஏன் நீங்கள் திருப்புகழ் கமிட்டி அந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் செய்யலை, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதே மாதிரி தான் ரகுராம் ராஜன் அவர் இவர்னு ஒரு 5 பேர் 6 பேர் அடங்கிய குழு. சார் இன்னொரு என்னப்பா, அமெரிக்கால இருந்து எஸ்தர் தாஃப்லே வந்துட்டாங்க, ரகுராம் ராஜன் வந்துட்டாங்க, தமிழ்நாடு பூத்து குலுங்கும் வருமானம் நினைப்பேன் நான் நினைச்சேன். கண்டிப்பா அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்க, நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்களா? அவங்க என்னென்ன பண்ணணும்னு சொன்னாங்க, நீங்க ஃபாலோ பண்ணீங்களா? தெரியாது. இதில் இப்போ துரைக்கருணா அவர்கள் சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி இவங்களை பெரிய வெளியாளுங்களை கூட்டம் வந்து கமிட்டி அனுப்பிச்சு அது சீனியர் மினிஸ்டர்ஸ்க்கெல்லாம் மனது வருத்தங்கிறது இருக்கு இல்லையா, இவர் சொன்னார். அது இது உண்மை அப்படின்னா அதற்காகவே அந்த ரிப்போர்ட்டெல்லாம் ஓரம் கட்டி விட்டார்களா? அந்த ரிப்போர்ட்லாம் நாங்கள் எடுத்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அந்த மாதிரி அந்த ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்து எஃபெக்டிவாக ஹவு டு எஃபெக்டிவ்லி கவர்ன் தி ரன் எஃபெக்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு வச்சுங்க. இந்த 4.5 வருஷத்தில் 5 கோடி 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்க மாட்டார்கள். நீங்கள் இந்த 4.5 வருஷத்தில் இன்னொரு 5 லட்சம் கோடி வாங்கி மார்ச் 2026 பொழுது உங்களுடைய இது வந்து 9,50,000 9,75,000 கோடி. எதில் இருந்து? 4.5 லட்சம் கோடி 2021 மேல இருந்து. இன்னைக்கு அந்த மாதிரி வரப்போகிறதுனா என்ன காமிக்கிறது? இட் ஷோஸ் உங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராப்பராக ரன் ஆகவில்லை. எந்த அளவுக்கு உயர்மட்ட குழுவை போட்டு எப்படிலாம் நடத்தணும்னு அவங்க சொன்னாங்களோ அதை நீங்கள் யாருக்கும் வெளியிலையும் சொல்லலை, நீங்களும் அதை பார்த்து பண்ணவில்லை. இதுதான் உண்மை. இதை வந்து எந்த விதத்துலையும் மறைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பொறுத்து இப்போ சொன்னோம். இந்த அளவுக்கு மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் மேனிஃபெஸ்டோவில் பற்றி சொன்னார். இம்பார்ட்டன்ட் மேனிஃபெஸ்டோவில் எல்பிஜி இவங்க என்ன சொன்னாங்க, சிலிண்டர் 500 ரூபாய்க்கு கொடுப்போம்னாங்க. அது நிறைய இருக்கு. இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட்.